எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். வேலு மாப்பிள்ளை எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியலையே. தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மூர்த்தி, அப்படியெல்லாம் அது நடந்திருக்காது. நீ கவலைப்படாத. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு மேல எங்க போய் தேடுறது? மூர்த்தி, மாப்பிள்ள மாப்பிள்ள, மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போயிட்டீங்க? உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்தது. உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல மாப்பிள்ள? உங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. நாங்க அங்க போனா நீங்க காணுனாங்க. நீங்க எங்க போனீங்க? அது எனக்கு ஒண்ணு இல்ல மூர்த்தி. என்ன மாப்பிள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? ஆனா உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. கையில் எங்க? கையில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா? இது ஸ்டேஷன்லயா? எதுக்கு? என்னாச்சு? உங்களை சரவணன் மேல் தான் கடத்தி வச்சிருப்பான்னு நாங்க சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். என்ன சரவணவேலுல ஒண்ணு கடத்தல மூர்த்தி. இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொன்னல மூர்த்தி, அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நீங்க தான் அவசரப்பட்டீங்க. ஆமா மாப்பிள்ள, அவன் கடத்தலன்னா அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? மூர்த்தி மூர்த்தி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மூர்த்தி, ஸ்டேஷனுக்கு போய் சரவணவேலு வெளியே எடுத்துடலாம். அவங்க உங்களை கடத்தினு சொல்லி போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆமா மாப்பிள்ள. மூர்த்தி, மாப்பிள்ளைய வர சொல்லு, இல்ல கொண்டு வைங்க. கையில் கூட ரொம்ப பதட்டமா இருக்கா. வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, பொறுமையா வாங்க வாங்க. டேய், நீ அவனை எங்க கடத்தி வச்சிருக்கன்னு சொல்ற வரைக்கும் நீ லாக்அப் குள்ள தான் இருக்கணும். அடி வாங்கி உசுர விட்டுறாத. மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்னடா முறைக்கிற? இவ்வளவு அடி வாங்கி உன் திமிரு அடங்கலையா? இருடா வர. ஐயா ஐயா, ஏன் பிள்ளை எதுவும் பண்ணிராதீங்க ஐயா. அவனை விட்டுருங்க ஐயா. அப்ப உண்மை சொல்லுங்க. அவன் தான் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றானே. செய்யாத தப்ப எப்படியா ஒத்துப்பான்? எப்படி உண்மையை ஒத்துக்கிறான்னு இப்ப பாருங்க. கையில மாப்பிள்ள வந்துட்டாருமா?